பரங்கிக்காய், மஞ்சள் பூசணிக்காய்னு நம்ம சொல்லுவோம். இந்த மஞ்சள் பூசணிக்காயை உணவாக சாப்பிடுகின்ற கலாச்சாரம் கிட்டத்தட்ட நின்று போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் சைவ ஓட்டல்கள்ல நீங்க மதிய உணவுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு போர்டில் எழுதியிருப்பான் பரங்கிக்காய் சாம்பார் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்ல பரங்கிக்காய் கூட்டுன்னு போட்டிருப்பாங்க. இன்றைக்கு பரங்கிக்காயில் இருக்கக்கூடிய சில வகையான அமிலங்கள், என்சைம்ஸ் உடலுடைய வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, உடல் கழிவு நீக்கத்திற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது. குறிப்பாக மண்ணீரலுடைய செயல்பாடு. மண்ணீரலுடைய வேலை என்ன? ஒரு பேக்கப் பிளட் பேலன்ஸ். நம்ம உடம்புல ஓடிட்டு இருக்க ரத்தத்துல திடீர்னு ரத்த கசிவு ஏற்பட்டாலோ அல்லது விபத்துகள் ஏற்பட்டாலோ ரத்தத்தை சுரக்கிறதுக்கு தேவையான ரத்தத்தை வச்சிருக்கிறது. வெள்ளை அணுக்களுடைய உற்பத்தி, சிகப்பணுக்களுடைய உற்பத்தி, இதற்கு தேவையான ஏற்கனவே இறந்து போகின்ற திசுக்கள் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து எலும்பு மஜ்ஜைக்கு கொடுப்பது, தட்டை அணுக்களுடைய உற்பத்தியில மிகப்பெரிய இடம் வகிப்பது, உடலுடைய இரண்டாவது பாதுகாப்பு அரணாக நம்முடைய லிம்பாட்டிக் சிஸ்டம் எப்ப முதல்ல ஃபெயிலியர் ஆகுதோ அடுத்து நம்ம உடலை பார்க்கிறது எதுனா மண்ணீரல் தான். இந்த மண்ணீரல் நோய்களுக்கு கூட பரங்கிக்காய் மிகச்சிறந்த உணவு. இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்பிளீனோமெகாலேன்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் வீக்க நோயினால் அவதிப்படுறீங்களோ நீங்க அனைவரும் பரங்கிக்காயை உணவாக சாப்பிடும் போது அது மாற்றம் அடைவதை பார்க்கலாம். குறிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சார்ந்த சர்க்கரை நோய் பரங்கிக்காய் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.